எனக்கு இது அப்போது அது பண்ணும்போது எனக்கு இது கொடுங்க அதனால இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்காது. எனக்கு உங்களுக்காக இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. என் பையன் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. முருகன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாடல் அழகாக பாடுனீங்க. ஸோ ஒவ்வொரு கோவிலுக்கும் போனால் ஒவ்வொரு பாடல் பாடணும்னு தோணுது. வடபழனிக்கு போனீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் என்ன பாடல் பாடுவீங்க? அங்கே போகும்போது சஷ்டி பாடிட்டே போவேன். ஏன்னா அங்கே இருக்க க்யூவில் வந்து பாடும்போது நம்ம அப்படியே க்யூ முடிகிற வரைக்கும் கந்த சஷ்டி கோசம் போய்கிட்டே இருக்கும். அப்படியே பாடிட்டே இருப்பேன், மனசுக்குள்ளே பாடிட்டே இருப்பேன். எந்த லைன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான லைன் நினைக்கிறீங்க? பவர்ஃபுல்லாக நினைக்கிற என்னோட வாழ்க்கையை மாற்றி போட்ட லைன் வேணால் ஒன்று சொல்லலாம். அந்த ரகன பவச ரிகன பவச ரிரி வினபவ சரகண வீரா நமோ நம நிபவ சரகண நிர நிர நிரண வசரஹன பவ வருக வருக அசுரர் குடிக்கெடுத்த ஐயா வருக என்னை ஆளும் இளையோன் கையில் 12 பாசாங்குசமும். இந்த லைன் வந்து என்னோட முகத்தை மக்கள் காமிக்க ஆரம்பிச்சது இந்த ஒரு பர்டிகுலர் லைன் தான். என்னோட கந்த சஷ்டி கவசத்துல இந்த லைன் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒரு சொல்லுக்குமே வந்துட்டு உயிர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதானா? அப்படி இருக்குது. ஆப்வியஸ்லி அந்த சாங்க்கு வந்து ஒரு மற்ற நம்ம முருகர் சாங் விட அந்த ஒரு சாங்குக்கு வந்து பவர்ஃபுல் வந்து இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அவ்வளோதான் தெரியாது. பட் ஆனால் தொடர்ந்து உங்களோட முருகன் பக்தி பயணம் தொடர்ந்துட்டே இருக்கணும். முருகனுக்காக நீங்கள் நிறைய பாடல் பாடணும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. மிஸ்டர் கோல்டு தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.